விஜய் இன்னைக்கு என்ன பேச போறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாலையும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜய் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களில் முதலிடம், அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா இன்னைக்கு நடக்க போகுது. கடந்த ஆண்டும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதே போல் விருது வழங்கும் விழா நடந்தது. அந்த விழாவில் காலை 9 மணியிலிருந்து இரவு எல்லோருக்கும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் விஜய் உட்காராமல் சாப்பிடாமல் நின்று அவ்வளவு சந்தோஷமாக கொடுத்து கொண்டிருந்த காட்சிகளை நம்ம பார்த்துருந்தோம். அன்னைக்கு விஜய் பேசும் பொழுது அம்பேத்கர், பெரியார், காமராஜர் இவங்க எல்லாரையும் பற்றி பேசியிருந்தார். அதே போல் ஒவ்வொருவரும் ஓட்டு போட வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றியும் பேசியிருந்தார். ஆனால் அப்போது விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் கட்சி எதுவும் தொடங்கலை. இந்த நிலையில் இந்த முறை 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் விருது வழங்கும் விழா இன்னைக்கு சென்னையில் நடக்க போகுது. முதற்கட்டமாக 21 மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும் சென்னையில் இன்னைக்கு திருவான்மையூரில் இந்த விழா நடக்குது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்ததுக்கு பிறகு விஜய் பேச போகிற முதல் மேடை இதுதான். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் வரைக்கும் விஜய் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் வரப்போகிற மாணவர்களுக்கு அத்தனை பேரும், அவர்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேரும் உட்காரக்கூடிய வகையில் அந்த ஹாலில் இருக்கை வசதிகள், மின்சார விளக்குகள், ஃபேன் அப்படின்னு எல்லா வசதிகளும், அதே போல் மேடையில் அவங்க ஏறி போகிறதுக்கு வசதியாக அமைப்புகளும், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் படத்தை உள்ளிட்ட பேனர்கள் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்பீடில் அந்த இடம் தயாராகிட்டு இருக்கு. நடிகர் விஜயும் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டார். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட எல்லோருடைய மேற்பார்வையிலும் விழா நடைபெற போவதற்கு முன்னாடி அந்த இடத்துல எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு விஜய் செக் பண்ணிருக்கிறதாக சொல்லப்படுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த விழா துவங்க போகிற நிலையில் இன்னைக்கு விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா நடிகர் விஜயும் சீமானும் கூட்டணி அமைக்க போகிறதா சில தகவல்கள் வெளிவந்த நிலையில் சீமானுக்கு ஆதரவு இல்லை, இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடாக இருந்தது. இந்த நிலையில் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ஆனதற்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருப்பதனால ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அதே போல் நடிகர் விஜயினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும், அவருடைய கருத்து, கொள்கைகள் இதெல்லாம் என்னவா இருக்கும், இன்னைக்கு அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது.